ஒரு கம்ப்ளீட் டே இன் மை லைஃப் vlog பார்க்கலாமா? இந்த மாதிரி இப்போதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எனக்கு அசஸ்மெண்ட் டெஸ்ட்னால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு போய் பஸ்ஸும் ஏறியாச்சு. சென்ட்ரல்லேருந்து பஞ்சப்பூர் போகணும் நான் காலேஜ் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போயாச்சு. இந்த பஸ்ஸில் பாருங்களேன் யாருமே இல்லை. பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டால் நாங்கள் 1/4 மணி நேரம் நடந்து போகணும். நாங்கள் வந்த பஸ்லேயே அப்படியே காலேஜ் வாசலில் இறக்கி விடுறேன்னு சொன்னாங்க. சரி நல்லது அப்படின்னு காலேஜ் வாசலில் இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் போய் காலேஜில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து படித்தேன். இப்போலாம் படிக்கவே தோண மாட்டேங்குதுங்க. டெஸ்ட்டு தானே நம்ம எழுதாததா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சாப்பிடல இன்னைக்கு சீக்கிரமே வந்தனால அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே படித்து முடிச்சுட்டு போய் எக்ஸாமே எழுதிட்டு வந்தாச்சு. மதியானம் பாஸ்தா கொண்டு போயிருந்தேன், அதையும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் அப்படியே பக்கத்து பிளாக்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அதையும் முடிச்சுட்டு ஒரு 4 பீரியட் அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சுங்க. காலேஜ் வாசல்லேயே பஸ் நின்றுட்டு இருக்கோம். வந்தோடனே ஏறி வர வேண்டியதான். அதுக்கப்புறம் அப்படியே சென்ட்ரல் வந்தாச்சு. வீட்டிலேருந்து வண்டியில் வந்துட்டு சென்ட்ரலில் வண்டியை போட்டுட்டு வருவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. சாயங்காலம் வந்து டீயை குடிச்சோன்னு தாங்க நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. நான் வீட்டில் பண்ணுற ஒரே வேலை துணி மடிக்கிறது தான். அதையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து படித்தேன். மதியானம் பாஸ்தாவா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த நாளை முடிச்சாச்சு. பாய்.